Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான மூடி கலர் கிரேடிங் தான் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். நீங்க கேட்கலாம் அதனடா மூடி கலர் கிரேடிங் நீங்க கேட்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து சாதாரணமா ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. போட்டோ இல்லனா ஒரு வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படினா அதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கா இருக்கும். ஓகேங்களா? சோ அதே ஒரு போட்டோ இல்லனா ஒரு வீடியோவை ஒரு ரெய்னி சீசன் அப்போ நீங்க எடுக்கிறீங்கன்னா அது பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளசன்ட்டா இருக்கும். சோ அதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். பேசிக் கான்செப்ட் என்னன்னா நம்ம ஒரு நார்மலான ஒரு போட்டோ இல்லனா ஒரு வீடியோவை லைக் ஒரு ரெய்னி சீசன் அப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும், ஒரு ப்ளசண்டான ஃபீல் கொடுக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கலர் கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மூடி கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். லைக் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்லேயே வந்து சூப்பராக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கலர் கிரேடிங்ஸ் பற்றி. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இமேஜ் இல்லைனா வீடியோ வந்து அதாவது நீங்கள் எந்த வீடியோக்கு கலர் கிரேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு அதர் ஆப்ஷனில் போனீங்கன்னா காப்பி பேக்ரவுண்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அகைன் அதர் ஆப்ஷனில் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா சேனல் ரீமேப் RGB அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4 கலர்ஸ் இருக்கும். அதாவது RGB அப்படின்னு 4 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆரை வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க. செகண்ட் இருக்க ஜியை பார்த்தீங்கன்னா ஒய்யா மாற்றிடுங்க. தேர்ட் இருக்க பியை பார்த்தீங்கன்னா ஒய்யா மாற்றிடுங்க. கடைசி இருக்க ஏவாவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பேசிக்காக வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு லைக் ஒரு க்ரீனிஷ் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து கிடச்சிருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா பிரைட்னஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9% வச்சுருங்க. கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா 8% வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. லைக் ஒரு 0.19 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதாவது 0.19 ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. காமா பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடுங்க. காமா பார்த்தீங்கன்னா 0.645 அந்த ரேஞ்சுக்கு வந்து காமா வந்து வச்சுருங்க. எக்ஸ்போசர் 0.19. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வந்து இது வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு கலர் அண்ட் லைட் வந்து அகைன் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டு ஸோ சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேச்சுரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 31% வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸியாக வந்து உங்களால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து நம்ம வந்து வேலை முடியலை. இன்னுமே பெர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் இதுக்குமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸோட வேல்யூவை கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. ரொம்ப கூட்ட வேண்டாம். ஒரு 132% வந்து வச்சுருங்க. அதாவது 132% வந்து வச்சுருங்க ஹைலைட்ஸு. ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 90% வந்து ஷேடோஸ் வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ கலர் அண்ட் லைட்டில் போனீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூட்டுங்க. ரொம்ப கூட்டிடுறாங்க. ஒரு 0.10 அதாவது 10% வச்சுக்கலாம். 0.10 வச்சுக்கோங்க. ஸோ காமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே டச் பண்ணாதீங்க. ஸோ ஆஃப் செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. லைக் ஒரு 0.03 அந்த பெர்சன்டேஜுக்கு வந்து காமா வந்து ஆஃப் செட் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து ஒரு சூப்பரான எல்லா கலர்ஸுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் பிளர் போங்க. பிளரில் போனீங்கன்னா ஷார்பன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேஜராக வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் வந்து ஒரு கிறிஸ்பான லுக் வந்து உங்கள் வீடியோவுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லாவே டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 0.10 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வச்சுருங்க.
ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5% வச்சுருங்க. 5.0 அந்த பெர்சன்டேஜ் வந்து ரேடியஸ் வந்து வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பரான மூடி கலர் கிரேடிங் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டன் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பட் இன்னிலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹைலைட்டான எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் ஓவர்லேங்கிறத ஜஸ்ட் இதே போல் கொடுத்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபெக்டான நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போலேயே ஒரு சூப்பரான சிசி வந்து உங்களுக்கு கிடைச்சதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போயிட்டு அதோட ஓவர்லே சாஃப்ட் லைட் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஓவர்லே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு இமேஜை நம்ம வந்து சூப்பராக வந்து கலர் கிரியேட் பண்ணிட்டோம். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் எனக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய். See you.